வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலாப்பூர் பார்ட்டி பாட்காஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மாவை பிடித்து வைத்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து நாங்கள் வந்து பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ரோபோ மாதிரி பேசினா ஓகே அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப வாண்டட் பாட்காஸ்ட். எங்கள் அம்மாவால் முடியவே இல்லை, பட் ஸ்டில் நான் உட்கார வச்சிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நேர்கள் விருப்பம். ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா இப்போல்லாம் வந்து இல்லை டயர்டாக இருக்குது. ஏன் டயர்டாக இருக்குன்னா டயர்டாக இருந்தே டயர்டாக இருக்குது, ஒன்றும் கிழிக்கிறது இல்லை, ஆனால் டயர்டாக இருக்குது. செல்ஃபோன் நோண்டி கண்ணு டயர்டாகிடுது, தூக்கம் இல்லை, அதனால் உடம்பு டயர்டாகிடுது. இது எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இருக்கு. இது வந்து ஃபோன்னால ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா ஃபோன்ல என்ன இருக்குன்னு தெரியல, பட் ரீல்ஸ் இப்படி நம்மகிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு 2-3 கெட்ட பழக்கம் ரொட்டீனா இருக்கு. ஃப்ரிட்ஜில் ஒண்ணுமே இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். திறந்து பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஸ்டோரேஜ் ஃபுல்லாக நம்ம தான் வைப்போம். ஆனால் அதெல்லாம் எங்கள் அம்மா வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட சொல்கிறது கிடையாது. ஆனால் வீடியோ வந்து கரெக்டாக போடுறோம். அது எப்படி எப்பவுமே ஏதாவது பசிக்கும்போது ஏதாவது இருக்கானே, ஏன்னா நம்ம என்னமோ வாங்கி பாதாம் முந்திரி கேக்கு அது இது ஏதோ பழம்லாம் வாங்கி வச்ச மாதிரி திறந்து பார்ப்போம். அது இருக்கிறது 4 தக்காளி ஒரு 4 நாள் கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலி அந்த பழக்கம்லாம் இப்போ விட்டு போயிடுது. இப்போல்லாம் நான் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி. நான் முதல்ல எலின்னு வாங்க அம்மா, எலி மாதிரி என்னடி நைட்டு உள்ளே போய் என்ன பெருச்சாளி. அதுக்கப்புறம் வந்து செல்ஃபோனில் ஒரு மெசேஜும் வராது. ஒருத்தரும் கண்டுக்கிறது கிடையாது. ஆக்சுவலி கிடையாது அப்படிலாம் சொல்லாத. உனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கா? இல்லை சரி. ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி வீடியோ பண்ண வந்தது வந்து இப்போ நான் அதுக்கு இருக்கேன் ஆங்கர். உடனே நீயே என்ன பேசுறா? நான் எதுக்கு இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. வாத்தியாரை நீங்களே பேசியிருக்கலாம். ஓகே. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து கொஞ்சமாவது நல்லா பேசுறதெல்லாம் எங்கள் அம்மா பேசிடுறா, பட் கொஞ்சமாவது எங்களுக்கும் ஒரு இடம் வேண்டாமா? அதுக்கு எதுக்கு நாங்கள் சும்மா உட்காந்துருக்கோம்? சரி ஓகே. என்ன விஷயம்னா வந்து ராமேஸ்வரம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த விலாக் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், எந்தெந்த இடத்துக்கு போனோம், எத்தனை நாள் போனோம், இந்த ட்ரெயின் விவகாரம், இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் சொல்லிடலான்றது தான் இந்த பாட்காஸ்ட்டு. அண்டு நாளைக்கு வந்து அன்னதானத்துக்காக இன்றைக்கி அம்மா ஒரு வீடியோ பண்ணியிருந்தா. அன்னதானத்துக்கு பைசா போட்டுட்டே இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் போகிற எதுனாலும் உனக்கு அந்த பிளான் வந்ததுன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. இல்லை ஆக்சுவலி வந்து ராமேஸ்வரம் பிளான் விட உத்தரகோசம் மங்கைன்னு ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டரில் ஒரு கோயில் இருக்குது. அதுதான் உலகத்திலேயே முதல்ல இருக்கிற சிவன் கோயில்னு சொன்னா. அதில் என்ன உண்மை போய் நமக்கு தெரியாது. உண்மை போய் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச விவரம் அதுதான். இல்லை எது உண்மைன்னா எனக்கு தெரியாது, ஆனால் நான் நம்புறாத. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த ஆற்றுக்கு நான் வந்ததுலேருந்து ஒரு 3 வருஷமாக போகணுன்னு இருந்தேன். இந்த வாட்டி கட்டாயமாக போயிடலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 6ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் கிளம்பினோம். உத்தரகோசம் மங்கைக்காக தான் ராமேஸ்வரமே பிளான் பண்ணோம். காரில் போயிட்டு வந்தால் உடம்பு டயர்டாகுன்னு சொல்லிட்டு அங்கே போயே நம்ம தங்கியே சேவிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சூப்பர் தர்ஷன். எல்லாம் இந்த வருஷம் 4 ஊருக்கு போனோம். இந்த வருஷம் இப்போ வரைக்கும் 4 ஊர்லேயுமே எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டாக இருந்தது ராமேஸ்வரம் தான். 2016 நாங்கள் ஒரு வாட்டி போனோம். அப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ அப்போ கூட்டிகிட்டு போனோம். பட் எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. அப்போ காரில் வேறு போயிருந்தோம் நாங்கள். அப்படியே அரசல் புரசலாக வந்துட்டோம். ஆனால் இந்த வாட்டி வந்து சூப்பராக சேவிச்சோம் நிஜமாவே. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு என் அம்மா வந்து கரெக்டாக அழகாக அந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லுமா. இல்லை ஆக்சுவலி ராமேஸ்வரம் வந்து நாங்கள் கரெக்டாக ராத்திரி ட்ரெயின் ஏறினோம். இல்லை ஃபஸ்ட்டு ட்ரெயின் நீ 2 ட்ரெயின் சொன்னல. இல்லை அதை சொல்லிட்டு ராமேஸ்வரம் வந்து ஆக்சுவலி முன்னாடி எல்லாமே வந்து அந்த அது என்ன புக் பண்ணுற வரைக்குமே கூட மண்டபம் ஸ்டேஷன் வரைக்கும் தான் இருந்தது. இப்போ அந்த ராமேஸ்வரம் அந்த இது கட்டினதால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம ராமேஸ்வரத்துலேயே இறங்கிக்கலாம். நாங்கள் ஆனால் மண்டபம்னு புக் பண்ணிட்டு ராமேஸ்வரத்தில் தான் போய் இறங்கிட்டோம். அந்த இடத்துல ஒரு 35 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் ஒருத்தர் வாங்கினது கொடுத்தா அதில் நாங்கள் அப்படியே பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன 2 ட்ரெயின் இருக்குல்ல ராமேஸ்வரத்துக்கு, அது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தான். அதுக்கு ராமேஸ்வரத்துக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது, பட் ராமேஸ்வரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற ட்ரெயின் 2. ஆமாம், ராமேஸ்வரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற ட்ரெயின் 2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் வந்து ராமேஸ்வரம் நீங்கள் போனீங்கன்னா 2 ட்ரெயின் ஸ்ட்ரெயிட்டாகவே ராமேஸ்வரத்துக்கு போகணும். ஒன்று வந்து கார்த்தால ட்ரெயினாமா, அது எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போனது சர்ச் பண்ணும்போது நீங்கள் சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ராமேஸ்வரம் ஸ்டேஷனே இருக்கிறதுனால மேபி அந்த ராமேஸ்வரம் போய் கூட போகிறாளான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் புக் பண்ணும்போது மண்டபம்ன்ற புக்கிங் மட்டும்தான் இருந்தது. நாராயணிக்கு வந்து முன்னாள் தக்கலில் புக் பண்ணும்போது ராமேஸ்வரம் அப்பயே புக் ஆகும். ஏன்னா ஆக்சுவலி நாங்கள் போர்ச்சே வந்து அந்த இனாகிரேஷன் இருந்தது, அந்த புது பாம்பன் பாலத்தோட இனாகிரேஷன் தான். அது அன்றைக்கி வந்து நம்ம பிரதமர் மோடி அங்கே இருந்தார். அதனால மண்டபம் ஸ்டேஷனோட இறக்கிட்டாலும் என்னன்னு தெரியல. எனக்கு கிடச்சது ராமேஸ்வரம் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் வந்து ட்ரெயினில் கண்டிப்பாக போனோமா. அந்த ட்ரெயினில் போகும்போது பாம்பன் பாலம் எவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி பாம்பன் பாலம்லாம் எப்படி தான் கட்டியிருப்பாளோ, அப்போ எந்த இன்ஜினியர் இருந்தாலோ எந்த மேஸ்திரி இருந்தாலோ தெரில, அவள்லாம் நிஜமாக எங்கே இருக்கான்னு தெரில. அவ்வளோ அழகாக கட்டியிருந்தா.
அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கூட பொல்யூட் ஆகாமல் அப்படியே பளிங்கு தண்ணி மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போனப்போ கிளைமேட் வேறு ரொம்ப அழகாக இருந்தது அந்த மார்னிங்கு. அப்போ இவ வீடியோலாம் எடுத்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ராமேஸ்வரம். அங்கே போன உடனேவே நிஜமாவே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தது. இங்கே தான் எங்களுக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணா. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் இதை ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லலாம்ல? இல்லை நீ வர அடிப்பி என்னை போட்டு. இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ வசதியாக இருந்தாலும் காரில் போகிறதா இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரம் ட்ரெயினில் ஒரு வாட்டி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஏன்னா அந்த பாம்பன் மண்டபம் தான் வந்து லாஸ்ட்டு தமிழ்நாடோட அந்த லாஸ்ட்டு இதுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ராமேஸ்வரம் வந்து ஒரு தீவு. ஸோ அந்த மண்டபத்தையும் ராமேஸ்வரத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த பாம்பன் பாலம். இங்கே மண்டபம் இருக்குது, இங்கே ராமேஸ்வரம் இருக்குது. அந்த பாலம் கிட்ட போச்சு நிஜமாக ஐயோ சுற்றி தண்ணி. அந்த தண்ணி வந்து அப்படியே நிஜமாக ஸ்விம்மிங் பண்ணலாம் போல இருந்தது அந்த தண்ணி. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஸ்விம் பண்ண மாட்டேன். ஏமா மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? நான் பண்ண மாட்டேன். எல்லாம் இன்ஃபர்மேஷன் கேட்டா சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பேசணும் உனக்கு அவ்வளவுதான். தண்ணி வந்து பளிங்கு மாதிரி ஸ்விம்மருக்கு அது தேவை. என்ன மாதிரி ட்ரிம்மருக்கு அவமானப்படுத்துறமோ பண்றான் எங்க அம்மா. அதனால அங்க போயிட்டு சரி வரேன். நாராயணா சூப்பரா அவங்க வீடியோலாம் எடுத்தாரு. ஆமா அந்த வீடியோ நான் இப்போ அட்டாச் பண்றேன், அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் வரும்போதும் போகும்போதுமே சூப்பராக என்ஜாய் பண்ணேன். இப்போ வந்து ஒரு சூப்பர் ஹோட்டல். ஆக்சுவலி அந்த ஹோட்டலுக்கு தான் ஸ்பெஷல் கிரெடிட்ஸ். ஏன்னா வந்து எல்லா வசதியும் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் இருந்து அந்த ஹோட்டல் பற்றின டீட்டெயில்ஸ் என் அம்மையை பறை ராமேஸ்வரம் ஸ்டேஷன்லேருந்து கோவில் ராமநாத சுவாமி கோயிலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தான் சாரங்குன்னு ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு எதிர தான் மோடி நடந்தப்போ அந்த சாரங்குன்றது முன்னாடி வேறு ஏதோ அந்த ஹோட்டல் பேர் இருந்தது தான். இப்போ தான் ஒரு 3 வருஷமாக மாற்றிருக்கா. முன்னாடி இருந்த ஹோட்டல் பேர் ஏதோ சொன்னான். சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ஹோட்டல். என்னன்னா ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், கீழேயே பியூர் வெஜ் ப்ளஸ் ஜெயின் ஃபுட்டும் அங்கே இருக்குது. அண்டு நீங்கள் ஹோட்டல்லேருந்து கீழே இறங்கி வந்த உடனேவே வந்து நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. 2 விஷயம் என்னென்னா, நம்ம வேற எங்கேயாவது அந்த ஹோட்டலில் ரூம் கிடைக்காம வெளில எங்கேயாவது ஹோட்டலில் தங்கினாலும் அங்கே நீங்கள் டேக் அவேவோ கிவ் அவேவோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம், டேக் அவேவும் பண்ணிக்கலாம். 2வது அந்த ஹோட்டல் கீழே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால ரெஸ்டாரண்ட்லேயும் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்தது, நல்ல வெல்கம் இருந்தது, சாப்பாடும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஹைலி ரெக்கமெண்டபிள் இந்த சாரங் ஹோட்டல். இது வந்து உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் அங்கே புக் பண்ணிக்கலாம். இதில் கூட இருக்குது, அது என்னடி ஹோட்டல் ரூம்லாம் புக் பண்ணுவீங்களே ஒன்று ஒயா பயாவா அகோடாவோ ஏதோ ஒன்று. இவ மொத்தம் அவளோட ஆப்பும் ஸ்விக்கி பகோடா எல்லா ஆப்பும் இவகிட்ட தான் இருக்கும். அந்த ஆக்சுவலி ஜஸ்டா சாரங் அந்த ஹோட்டல் பேர் நான் இங்கே கீழே கொடுக்குறேன். அந்த பேர் அந்த ஹோட்டல் பேரும் அந்த நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு யார் வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரூமும் நான் ரொம்ப நல்லா இருந்தது. ரூம் என்ன சொல்றது 24 hours ஹாட் வாட்டர் இருந்தது, அந்த வைஃபை இருந்தது, பேசிக் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தா. ஸோ ஹோட்டல் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நாங்கள் அங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹோட்டல் போயிட்ட பிறகு ஒரு 2 நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நாங்கள் சுவாமி ஆக்சுவலி இங்கே எங்களுக்கு ஒரு நல்ல மனுஷாலோட ரெக்கமெண்டேஷன் கிடச்சதுனால நிஜமாகவே அங்கே நாங்கள் போகும்போது சூப்பர் தர்ஷன் ஆச்சு. இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி சேவிச்சதே இல்லை. எனக்கு வந்து லாஸ்ட் டைம் போச்சே இந்த சிவனை தான் நான் சேவிச்சேனானே எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு ஐயோ நிஜமாக இந்த வாட்டி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வீடியோ வந்து ரொம்ப நுவான்சஸான விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லுவாங்களான்னு தெரியல, ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ல விட்டுருவாங்க. பேசிக்கலாக நாங்கள் ஆக்சுவலி ஹோட்டலில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அந்த ஹோட்டலில். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எல்லாமே இருந்தது, பஃபே இருந்தது. ஐ மீன் எல்லா சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ், நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் 3மே கவர் ஆகிட்டு அதில். ஸோ நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கோயிலுக்கு போனோம். கோயில் போகும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், நாங்கள் என்ன பண்ணோம், புது ட்ரெஸ்ஸை நல்லா லாத்தின்னு போயிட்டோம். போயிட்ட உடனே அங்கே என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அந்த தீர்த்தம், எத்தனை தீர்த்தம் அது 22 22 தீர்த்தம். அதில் வந்து கடலோட சேர்ந்தது 22 தீர்த்தம். கடலில் நாங்கள் ஆக்சுவலி குளிக்கல. அந்த 22ம் வந்து நம்ம தலையில் அந்த தண்ணியை கொட்டுறால அந்த வீடியோவை நான் இங்கே கீழே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இல்லை நாங்கள் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, ஒரு அவேர்னஸே இல்லாமல் எல்லாரும் புதுசாக போட்டுன்னு கிளம்பிட்டோம். இன்னொரு மாற்று துணி கூட இல்லாமல் பேகை வேற மாட்டின்னு போயிட்டோம். பெரிய ஆஃபீஸர் ஆட்டம். ஆமாம், எல்லாம் ஒருத்தரை பிடிச்சிட்டு அங்கே தீர்த்தம் மாட்டுறதுக்குள்ளே உயிரே போயிடுது. 22 தீர்த்தத்துலையும் அவ்வளோ அழகாக ஒருத்தர் வந்து அழகாக ஆக்சுவலி அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இருக்கா. நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா எல்லா தீர்த்தத்தையும் தனியாக ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக நிற்க வச்சு எல்லா தீர்த்தமும் மொண்டு நம்ம தலையில் நல்லா ஃபுல் குட்டி குட்டி பக்கெட்லேயே கொட்டுறா. அந்த 22 தீர்த்தமும் தீர்த்தம் ஆடின உடனேவே என்னாச்சுன்னா எங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகி போட பேகெல்லாம் ஈரமாகி. எனக்கு என்னன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் போகணும்னு சொன்னோம்
இல்லையா, அப்போ வந்து நாங்கள் குளிச்சுட்டு அப்படியே சேவிக்க போயிட்டோம். நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றலை. ட்ரெஸ் மாற்றின ஞாபகம்லாம் இருக்காம உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் மாற்றவே இல்லை. இப்போ தான் நம்ம ஆக்சுவலி என்னன்னா போன வாட்டி நமக்கு போகும்போது தீர்த்தம் தெளிச்சா கொட்டினா இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. போன தடவை நம்ம போகும்போது அமாவாசை நாராயணி எனக்கு ஞாபகம் இருக்கு. நாராயணி சரி அமாவாசை பயங்கர தெளிச்சா கூட தண்ணி தானமா இந்த அளவுக்கு சொட்ட சொட்ட நம்ம நினைவு சொட்ட நினைதுதா அப்படி ஆயிட்டியா நீ? அந்த மாதிரி சொட்ட நினைஞ்சது தாஜ்மஹால் அந்த மாதிரி ஃபுல்லா அந்த எல்லா கிணத்துல இருந்தும் அந்த தீர்த்தம் எடுத்து இது பண்ணதால உடம்பு ஃபுல்லா நனைஞ்செடுத்து மாத்து துணியை ஆக்சுவலி மாத்த துணிக்கும் அங்க இடம் இருக்கு. வெளில வந்த உடனே ஆக்சுவலி மாத்தின்னு தான் கோயிலுக்குள்ள போக சொல்றா. அந்த கோயிலுக்கு இதுக்கு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆமா இல்ல அப்படியே போயிடலாமா எனக்கு அது தெரியல. அப்படியே போலாம், அப்படி வெளில வந்துட்டு போலாம். ஆனா வந்து மாத்திக்க சொல்றா. ஸோ மாத்தத்துக்கும் நிறைய பேர் அங்க துணி கொண்டு வந்தா எங்களுக்கு அந்த எந்த அவேர்னஸுமே இல்லாம நல்ல சூப்பர் துணியை வேற போட்டுன்னு போயிட்டு ஃபுல்லாக சொட்ட நனைஞ்சுன்னு வந்தோம். வந்து நான் எடுத்துட்டேன் ஆக்சுவலி துணி, நான் மட்டும் எடுத்துட்டேன் ஒரு சேஃப்டிக்கு ஒரு துணி. என் அம்மாலாம் வந்து அங்கேயே காஞ்சிட்டு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா துணியை எடுத்துன்னு போங்க தயவுசெய்து, அங்கேயே மாற்றிக்கலாம் அப்படியே. அப்புறம் வந்து அங்கேருந்து கோயில் உள்ளே போய் சேவிச்சோம். அந்த கோயிலுக்குள்ளே அந்த அனுமார் போய் அந்த கைலாசத்தில் எடுத்துன்னு வந்தார், அந்த டீட்டெயில் சொல்லு. அங்கே வந்து ஹனுமார் கொண்டு வந்த சிவனுக்கு தான் எல்லாமே நடக்கிறதாம். சீதை வந்து அந்த மண்ணாலான சிவனுக்கு வந்து இப்போ வரைக்கும் திருமஞ்சனம் கூட கிடையாது. கரெக்டா? எனக்கு தெரியாது. ஆமாம், திருமஞ்சனம் கூட கிடையாது. அவர் வந்து என்ன பண்றாருன்னா கைலாயம் போய் அந்த சிவனை நான் போய் லிங்கம் எடுத்துன்னு வரேன்னு சொல்றாரு. ப்ராப்பரா சொல்லு. ஃபர்ஸ்ட் ராமர் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணோம், லிங்கம் கேட்கிறார். அப்ப வந்து அனுமார் என்ன பண்றார், போயிட்டு விபீஷணன் போய் ஒரு லிங்கம் கொண்டு வரான். அனுமார் கொண்டு சாரி விபீஷணன் போய் ஒரு லிங்கம் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அனுமார் போய் என்ன பண்றா, கைலாசத்துல எடுத்துன்னு வரதுக்குள்ளே சிவன் சீத்தை என்ன பண்றா, மணல்ல ஒரு விளையாட்டா செய்யற லிங்கம் வந்து அது இதுவாயிடுது. விளையாட்டா இல்ல, பூஜைக்கு நேரம் ஆயிடுதுன்னு ஒரு மணல்ல வந்து ஒரு சிவன் பண்ணிடுறான். இல்லைம்மா எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவள் வந்து நார்மலாக தான் பிடிப்பா. ஆக்சுவலி அப்படி தான் சொன்னான். நார்மலாக பிடிக்கிறச்சே வந்து இந்த இடத்துல பிடிச்சின்னு இருப்பா. அப்போ உடனே அது இதுவானதால அந்த அப்போ வந்து என்ன ஆகுதான், அனுமார் வந்து கொண்டு வரும்போது இந்த சிவனுக்கு பூஜை பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். அனுமாருக்கு வந்து கோவம் வந்தோடனே அந்த விஸ்வ ஸ்வரூபம் எடுத்துடுறாரு, அவர் அந்த உக்ரமான ரூபம் எடுத்துடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நான் கொண்டு வந்த சிவனுக்கு பண்ணாமல் பண்ணுறீங்களா மண்ணாலான சிவனுக்குன்னு அவரோட வாலை பிடிச்சி அந்த சிவனை கட் பண்ணுறதுக்கு வால் அருந்து போயிடுறது. அப்படியா? ஆமாம், அதனால தான் அந்த ஃபோட்டோ நம்ம எடுத்தோம் மேலே வாலே அருந்து போயிடுதான். அந்த சிவன் வந்து ஆக்சுவலி மூலவர் அவர் தான். ஆனால் எல்லாம் தெரியும். ஆனால் ராமர் என்ன சொல்ற, நீ போய் கொண்டு வந்ததால எல்லா இதுவும் முதல்ல எல்லா திருமஞ்சனமும் ஆமா என்ன நீ கொண்டு வந்த சிவனுக்கு தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த சிவனுக்கு இந்த லிங்கத்துக்கு சிவன் சொல்றேன் சாரி, நீ ஒண்ணு பெருமாள்னு சொல்ல வேண்டியது இல்ல சிவன் சொல்ல வேண்டியது. இதே பிரச்சனை எனக்கு. எல்லாரும் இல்ல ஆக்சுவலி எங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமா தெரியாது. அம்மன் கூட பெருமாள்னு சொல்லுவோம், சிவனையும் பெருமாள்னு சொல்லுவோம், பெருமாள் விநாயகர் கூட பெருமாள்னு சொல்லுவோம். தனித்தனியா தெரியாது, எல்லாமே எங்களுக்கு கண்டதும் பெருமாள் தான். அதனால எல்லாமே பெருமாளோ பெருமானோ, அதனால அது பிரச்சனை. அதனால அங்க ஃபர்ஸ்ட் நீங்க கோயிலுக்குள்ள என்டர் ஆனோடனே ரைட் சைடுல இருக்கும், கண்டிப்பா சேவிச்சுட்டு போங்க. அந்த ஆஞ்சநேயர் கீழே இருப்பாங்க. அந்த ஆஞ்சநேயர் கடல் கீழே இருக்காரு. ஆக்சுவலி கீழே வந்து தண்ணி ஓடுறது, கடல் தண்ணி மேல ஷீட் போட்டு மூடி இருக்கா. ஆக்சுவலி அந்த அனுமான் வந்து கொஞ்சம் உக்ரமா இருக்காரு, ஏன்னா இந்த கதைனால தான். ஸோ நீங்க அங்க போகும்போது உள்ள இது எனக்கு இந்த கதைலாம் தெரியாது. ஆக்சுவலி எங்களை ஆஷின் போனவா சொன்னா சூப்பரா சொன்னான் அந்த கதையை. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹனுமாரை சேவிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் உள்ளே போனோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அந்த சன்னதி, அங்கே போய் சேவிச்சுட்டு உள்ளே போனோம். அதுக்கப்புறம் அந்த நந்தியை சேவிச்சோம்லம்மா, நந்தி கதை சொன்னால் அந்த நந்தியை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நிஜமாவே எனக்கு 10 வருஷம் முன்னாடி இந்த சிவன் தான் சேவிச்சேன் கூட எனக்கு நல்ல ஞாபகமே இல்லை. நாங்கள் வந்து உள்ளே போகும்போதே திருமஞ்சனத்துக்கான பால்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். யார் வேணாலும் திருமஞ்சனத்துக்கு பால் வாங்கிட்டு போகலாம், பண்ணுவா. திருமஞ்சனத்துக்கு வந்து பன்னீர் பால் எல்லாமே விற்கிறா வெளியில, அதை நாங்கள் வாங்கிட்டு தான். ஆமா, ஒரு கூட ஃபுல்லா எல்லாத்தையும் வாங்கிட்டு போனோம். அங்கேயே பண்ணி கொடுத்து சூப்பரா சேவிச்சேன். அதாவது ஏன் ஆக்சுவலி நான் சூப்பரா சேவிச்சேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நான் கூட்டமா நிஜமா நிக்கல. அது வந்து இந்த வாட்டி பெருமாள் கொடுத்த ஒரு இதுவா என்னன்னு தெரியல, கூட்டமா நின்றா நமக்கு ஃபர்ஸ்ட் உடம்பு ரொம்ப டயர்டாகி எப்படா சேவிச்சுட்டு வெளில வருவோம். பயங்கர கூட்டமும் இல்ல, ஆக்சுவலி சுத்தமா கூட்டம் இல்லை. இன்னொரு விஷயம், 3வது விஷயம், அந்த கோயில்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கான்ற அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லி ஒருத்தர் ஆஷின் போனார். அதனால பயங்கர பிரமிப்பா இருந்தது, இதெல்லாம் நடந்துதான்னு கேட்கலம்மா. அந்த மாதிரி இருந்தது, சூப்பரா சேவிச்சோம். ஆக்சுவலி சேவிச்சுட்டு வெளில வந்தோடனே எங்கம்மா போனோம், தனுஷ்கோடி போயிட்டோம். ஆமா, சேவிச்சுட்டு வந்தோடனே ஆக்சுவலி காத்தால ரொம்ப கூட்டம் இல்லாதனால சேவிச்சுட்டு வெளில வந்து ட்ரெஸ் மாத்திட்டு உடனே சாப்பிட்டு தனுஷ்கோடி போயிட்டோம். தனுஷ்கோடி வந்து ஆக்சுவலி அதான் அந்த கோஸ்ட் சிட்டின்னு சொல்றால ஒன்றும் இல்லை. முதல்ல நாங்கள் 10 வருஷம் முன்னாடி எங்கள் அம்மா அப்பயே வந்து
எங்கள் அம்மா போகக்கூடாதுன்ட்டா. ஏன்னா வந்து அந்த என்னடி இருக்கு மகேந்திரா வேனுக்குள்ளே போய் என்னடி இருக்கு அப்படின்னு போன வாட்டி போகல. பட் இந்த வாட்டி சூப்பராக கட்டியிருக்கா, அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போது அது அப்படியே மேலேருந்து பார்க்க ஒரு வளைவு மாதிரி இருக்கு. ஆமாம், ஸ்ரீலங்காவோட இது தெரியுது. 2 கடலும் கிடக்குது, இந்தியன் ஓஷனும் பே. ஆக்சுவலி அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக ரசிக்கணும். இம்மா செம்மையாக இருந்ததுலம்மா, நம்மளை சுற்றி கடல். ஐயோ பயங்கரமாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். காரில் தான் போனோம் தனுஷ்கோடிக்கு. அங்கே போனால் சிக்னல் கிடைக்காது, பட் ஆனால் அங்கே விற்கிற விலையெல்லாம் வந்து ரொம்ப நாமினல், ரொம்ப நாமினல். முத்தெல்லாம் வந்து நீங்கள் யாராவது போனீங்கன்னா முத்து பழம்லாம் அங்கே ஒரிஜினலாக கிடைக்குது. ஆமாம், சங்கு வேணா கூட. எங்கன்னா அந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ஸ்டேஷன் அழிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் மட்டும் இப்போ இருக்கு. அது பக்கத்துலேயே வந்து முத்தெல்லாம் விற்கிறான், அந்த கடை தானே நான் சொல்கிறேன். நார்மலாக இன்னொன்று கூட சொன்னா, அதில் அந்த விளாக் யாராவது பார்த்தீங்களான்னு தெரியல, முத்தை வந்து கண்ணாடியில் எழுதி பார்த்தா எழுதுமா. மாமா முத்து போல எழுதுறேன்னு முத்து முத்தா எழுதுறா என் குழந்தைன்னு சொல்றது. அதனால தானே முத்து வந்து எழுதுமா. அதாவது கண்ணாடியில் வச்சு தேக்கறா, அது அப்படியே எழுதுறது அழகா. ஸோ அது வந்து ஒரிஜினல் முத்துன்னு காட்டுறா. ஸோ எங்கன்னா இது கரெக்டாக அந்த தனுஷ்கோடி போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் பார்க்காம வரவே மாட்டீங்க. எங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்த இடம் கொஞ்சோண்டு இருக்குது அந்த நம்ம போலடி. ஆனால் சர்ச்சும் அந்த பழைய சர்ச்சு இருந்தது. அந்த கோயில், நான் சர்ச்சை பற்றி இப்போ எதுக்கு வரேன், அந்த முத்து வாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த முத்தை வந்து நீங்கள் ஸ்டேஷன் கிட்ட வாங்கிக்கலாம். 2 இடமே அங்கே அதுதான். அதான் அந்த சர்ச்சும் அந்த இதுவும் தான். அந்த இடத்துல ஒரு குட்டி கோயில் இருக்கு, ராமர் பாதமும் ஏதோ ஒன்று இருக்கு. அந்த ராமர் பாதம் இல்லம்மா, பட் அப்படின்னு சொல்லிக்கிறா, அப்படின்னு சொல்றா. சொல்லினே இருக்கியே, சொல்ல விடுச்சலாம். ராமர் பாதம்னு சொல்றா. ஆனா ராமருக்கு அவ்வளவு பெரிய பாதமா தெரியல, ட்ரிபிள் ராமர் மாதிரி இருக்கு. சரி, அது ஒன்றும் இல்லை, சைத்தன்யரோட பாதம் ஆக்சுவலி அது. சரி விடு. அங்கே என்ன ஆக்சுவலி கண்டென்ட்டை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க அம்மா. அதான் அந்த ஸ்டேஷன் பக்கத்தே ஒரு அக்கா விற்கிறா. அந்த அக்கா கிட்ட ஒரிஜினலாக இருந்தது. உங்களுக்கு ஒரிஜினல் முத்து வேணால் அங்கே வாங்கிக்கலாம். ப்ளஸ் எங்கள் அம்மா வந்து நாங்கள் தனுஷ்கோடியோட எண்டுக்கு போனோம். அங்கே பார்த்தா சுத்தீர கடல். அந்த ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் எங்கள் அம்மா ஸ்ரீலங்காவை பார்க்குற மாதிரி. ஸோ அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன். யாருமா நான் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலி எங்கள் அம்மா கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு கொஞ்சம் எழுந்து வரல. பட் நானும் என் அத்தையும் வந்து போனோம். அங்கே வந்து தண்ணி வேற லெவலில் இருந்ததுமா. ஆக்சுவலி ரொம்ப சேஃபாக இருங்க அங்கே, ஏன்னா பயங்கர ஆழமாக இருக்குது தண்ணி அந்த தனுஷ்கோடி கிட்ட. போய் நாங்கள் கீழே காலை வைக்கிறோம், அப்படியே காலெல்லாம் அப்படியே தெரியறது. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வாட்டர். இந்த சைடு பே ஆஃப் பெங்கால், அந்த சைடு வந்து இந்தியன் ஓஷன். அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்க. ப்ளஸ் அது வந்து நாங்கள் போகும்போது சொன்னால் ஒரு 5 ஸ்ட்ரீட்டுக்கு நகைக்கடை இருந்ததுன்னு ஏதோ சொன்னாலேம்மா தனுஷ்கோடியில். அத்தனையும் வந்து மூழ்கி போச்சான். அண்ட் அன்னைக்கு நான் ஒரு விளாக் கூட பார்த்தேன். அதில் அன்னைக்கு வந்து ஒரு சித்தரோ யாரோ அந்த ஊரில் இருக்க யாரோ ஒரு பெரிய மனுஷன் வந்து இந்த ஊரே போகிறது கிளம்புங்கன்னு சொன்னாங்க. நம்பவே இல்லையா? சொன்னாலும் ஞாபகம் வந்து அப்போ வந்து சிவாஜி படமும் ஏதோ ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது ஷூட்டிங் போய் பார்க்க போனவெல்லாம் தப்பிச்சிட்டான். ஆமாம், ஷூட்டிங் போகாதவெல்லாம் அங்கே வந்து ஊரே இல்லை. நான் சொன்னேன் முடிச்சு காதால வரும்போது ஊரே இல்லை. நான் சொன்னேன் முடிச்சு காதால வரும்போது ஊரே இல்லை. நான் சொன்னல இப்போ அந்த முத்து ஒரு அக்கா விற்கிறான். அந்த அக்காவோட பாட்டி என்ன பண்ணியிருக்கா, இந்த மாதிரி அந்த ஷூட்டுக்கு போயிருக்கா ராமேஸ்வரத்துக்கு கிளம்பி. அடுத்த நாள் பார்த்தா இந்த ஊரே இல்லை. வரும்போது பார்த்தா அந்த ராமேஸ்வரம் போனவெல்லாம் தப்பிச்சிட்டா ஆக்சுவலாக. பட் ஆனால் உண்மையிலேயே கட்டாயமாக ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம அழகாக தங்கினோம்னா 3 நாள் ஊர் மொத்தத்தையுமே சுற்றி பார்த்துடலாம். சின்ன ஊர் தான். 2வதுக்கு நாங்கள் தனுஷ்கோடி முடிச்சுட்டு நாங்கள் போனது வந்து தேவிப்பட்டினம். இல்லை தனுஷ்கோடி முடிஞ்சிட்டு அங்கே வந்து இந்தந்த இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெயிலில் போய்க்காதீங்க. ப்ளஸ் ரொம்ப நாமினல் ரேட்டு. தண்ணி பாட்டில் கண்டிப்பாக கொண்டு போங்க. அங்கே தண்ணிலாம் பிளாஸ்டிக் கிடையாது. அங்கே பிளாஸ்டிக் கிடையாது. பட் தண்ணி பாட்டில் கொண்டு வராமாங்க. தண்ணி பாட்டில் கொண்டு அங்கே விற்க மாட்டேங்கிறா. பட் தண்ணி பாட்டில் நீங்கள் கொண்டு போயிடுங்க. அங்கே தண்ணி இல்லைன்னா அப்படியே நமக்கு நாக்கே இதுவாகிடுது. தண்ணி கொண்டு போங்க, ரொம்ப இதுவாக இருந்தது. மற்றபடி ஓகே தான். அடுத்த நாள் இதுதான் இன்னைக்கு. அந்த நாள் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் முடியல. அதுக்கு அடுத்த நாளும் பிரேக்ஃபாஸ்ட் அதே மாதிரி நல்ல பிரேக்ஃபாஸ்ட் தாமரை குளம் போடும். ஆமாம், அன்னைக்கு வந்து 3 இடம் போனோம். சொல்லு என்னென்ன இடம்? தேவிப்பட்டினம் ஃபர்ஸ்ட் எங்கே போனோம்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் மறந்து போச்சு. எங்கே போனோம்? திருப்புலானிமா. அதான் குணசீலம்ன்றேன். திருப்புலானி போனோம். வேற எங்கே போனோம்? தேவிப்பட்டினம் போனோம். திருப்புலானிலேருந்து அந்த உத்தமர் கோச மங்கை போயிட்டு தான் தேவிப்பட்டினம் போனேன். உத்தரகோச மங்கைக்காகத்தான் போனேன். ஆக்சுவலி மெயின் மேட்டர் என்னன்னா அந்த மரகதலிங்கத்தை சேவிக்கிறதுக்கு தான் போனோமே. அதுக்காக தான் ராமேஸ்வரம் சரியான தரிசனம் கிடைச்சது. ஆமா, சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் அங்க கும்பாபிஷேகம் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 48 டேஸ்க்குள்ள போய் சேவிக்கலாம். கும்பாபிஷேகம் ஏப்ரல் 6 நாங்க போனோம். ஸோ ஏப்ரல் 2 3 அங்கே ஆய்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னம்மா ஒரு 10 நாள். ஆமாம், நீங்கள் இப்போ வேணால் போய் சேவிக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம். கார்த்தால கிளம்பி திருப்புலானி போனோம். திருப்புலானின்றது வந்து திவ்ய தேசம். திருமங்கையாழ்வார் பாடின அந்த பாடல் பெற்ற ஸ்தலம் அது.
அங்கே வந்து திருப்புலானியில் வந்து தர்பா இருக்குமா ஆக்சுவலி. அதனமா சொன்னாங்க மாமா, தர்பா இருக்குமா. ஆக்சுவலி என்னன்னா ராமர் வந்து சீதையை கடத்தின்னு போனோடனே ராமர் வந்து என்ன பண்ணுறார், ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். அங்கே ஆதி ஜெகநாத பெருமாள் ஆக்சுவலி அந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கிட்ட வந்து தசரதர், அதாவது ராமரோட அப்பா வந்து வேண்டிண்டாராம், குழந்தை இதுக்காக வந்து வேண்டிண்டாராம் அந்த கோயிலில். தசரதர் வந்த கோயில் அப்போ அது ஆதி மீன்ஸ் பழம் பெரும் தானே. ஸோ ஆதி ஜெகநாத பெருமாள் தசரதனோட அப்பா வந்து ராமரும் அந்த கோயிலுக்கு வந்திருக்கார். கரெக்டாமா? தசரதனோட அப்பா இல்லை, ராமரோட அப்பா. ராமரோட அப்பா வந்திருக்கு. கண்டென்ட்டை பிடிச்சிட்டான் ஒரு ஃப்ளோவில் அப்படி வந்துட்டு மறந்து மன்னிச்சுடுங்கோ. ஸோ ராமரோட அப்பா தசரதர் வந்து ராமர் பிறக்கணும்னு வேண்டின்னு போன இடம். பாயசம் பிரசாதமாக கொடுக்குறா. நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அந்த பாயசத்தை கொண்டு வந்து தான் 3 பேருக்கும் கொடுக்குறா. யார் யாருக்கு? சுமித்ரா, தசரதோட வைஃப்ஸ்க்கு. அவ்வளோதான் 3 பேருக்கும். சுமித்ரா போகிற வழி இருக்குல்ல, போகிற வழி அவ்வளோ நல்லா இருந்தது. தாமரை குளம் வீடியோ போட்டிருந்தோம்ல, ஃபுல்லாகவே தாமரை குளம் அங்கே அவ்வளோ இருந்தது இல்லைம்மா. அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தா. தாமரை அல்லி. ஆமாம். ஆனால் தாமரை அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தா. எல்லாரும் கேட்டீங்க, நீங்கள் பைசா கொடுத்தீங்களா மாமின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நாங்கள் பைசா கொடுக்கும்போது அவள் என்ன சொன்னால், எதிர இருக்க ஒரு கோயில் இருந்து அந்த கோயில் உண்டியில் போட சொன்னான். அந்த உண்டியில் போய் அந்த பைசாவை போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஞாபகம் இருக்காமா? அவள் பைசா கூட கையில் வாங்கிக்கல. ஆக்சுவலி எதிர இருக்க கோயில் உண்டியில் போடுங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அந்த திருப்புலானியில் வந்து ஆக்சுவலி ராமருக்கு போனோன்னா அங்கே வந்து கடல் ராஜா கிட்ட அனுமதி வாங்கணும்னு சொல்லிட்டு, கடல் ராஜா கிட்ட எப்படி அனுமதி கிடைக்கும்னா, கடலை பார்த்து இந்த திருப்புலானியில் வந்து ராமர் வந்து ஆக்சுவலி படுத்துன்னு இருக்கார், சயன கோலத்தில் இருக்கார். பார்த்தியாம்மா? சயன கோலத்தில் இருந்தார். ஆக்சுவலி அவ்வளோ பழைய கோயில். அப்போ பெருமாள் சொல்கிற ராமர்கிட்ட, நீ வந்து படுத்து சயனம் பண்ணிட்டு கடலை பார்த்து 3 நாள் தவம் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 நாளும் ராமர் பண்ணுறார். 4வது நாள் கடல் ராஜா வெளியில் வரல. உடனே வந்து லக்ஷ்மணன் வர, ராமர் வில்லு எடுத்து இப்படி அடிக்க வரும்போது கடல் ராஜா வெளில வர. அப்போ வந்து சுவாமின்னு இப்போ பேர் ராமர சுவாமின்ட்ட இதே சரி சொல்லு. ஸோ பெருமாளைப்பா சொல்கிறான், பெருமாளை சுவாமின்னு திருப்பி வருது. பெருமாளை உன்னை பார்க்க வரும்போது வெறுங்கையா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடியில் இருக்க பவழம் முத்து எல்லாம் இப்போ அடியில் கடல் அடியில் இருக்கிறது எல்லாத்தையும் அவன் எடுத்துன்னு வராரு. உடனே வந்து அனுமதியும் கொடுக்குற. இந்த மாதிரி பாலம் கட்டலாம் கடல் ராஜா கிட்ட அனுமதி வாங்கின்னு ஸ்டார்ட் பண்ணுறார் ராமர் இந்த பெருமாளை வேண்டிட்டு தான். ஸோ இது வந்து நிஜமாவே ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் தான். பழைய கோயில், அவ்வளோ பழைய கோயில். பழைய அப்படியே இருந்தது இவ்வளோ வருஷம். அந்த மரம் தான் ஆக்சுவலி பெருமாளா இருந்திருக்காரு அந்த இடத்துல. ஆக்சுவலி அந்த மரம் இன்னுமே இருக்கு. அங்கே நிறைய தூளி கட்டி எல்லாரும் வேண்டிக்கிறா, கல்யாணம் குழந்தை எல்லாத்துக்குமே. அண்ட் அந்த மரம் வந்து எவ்வளோ பழசாக இருந்தமோ எவ்வளோ பெருசாக வளர்ந்து வேற இருக்கு அந்த மரம். ஸோ அதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணலாம். நான் பாயசம் வந்து அடுப்பில் தான் பண்ணித்தரா. அந்த பாயசம் தான் அங்கே பிரசாதமாக கொடுக்குறா. கோயில் பெருசாக கூட்டம் இல்லை. 108 திவ்ய க்ஷேத்திரத்தில் ஒரு க்ஷேத்திரம். ஸோ முடிஞ்சவா திருப்புலானி போய் கட்டாயமாக பெருமாள். ஏன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ரொம்ப கிட்ட. நீங்கள் ராமேஸ்வரம் போனால் இந்த இடத்துக்குலாம் போகணுன்றதுனால தான் இந்த வீடியோவே. 2வது வந்து எல்லா ட்ராவல்ஸுமே பேக்கேஜ் வந்து ஒரே ரேட் ஆஃப் 3000 to 4000 தான் கேட்குறா. அவ்வளோதான் அந்த பேக்கேஜ். ஒரு 5 கோயில் அவளே கவரேஜ் பண்ணி நம்மளை கூட்டிட்டு நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து இந்த இடத்துக்குலாம் அவளே கூட்டின்னு போயிட்டு வந்துடுறா. எங்க திருப்புலானி, உத்தரகோசமங்கை, அதுக்கப்புறம் எங்கம்மா தேவிப்பட்டினம். ஆமா அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து நாங்க போனது வந்து உத்தரகோசமங்கை. இது வந்து சிவன் வந்து பார்வதிக்கு ஏதோ உபதேசம் பண்றாரு ஒரு மந்திரத்தை. அதனாலதான் ரகசியம் சொன்ன இடமா அது. அதனால அது உத்தரகோசமங்கைன்னு சொல்றா. அங்கேயும் நல்லா சேர்ச்சுன்னு காலில் அடி வைன்னு வந்தேன். நான் வர கேட்டேன், அம்மா ஏதோ கேட்டேனேம்மா சிவனுக்கு ஏதாவது மா எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது, இந்த சிவனோட சந்தனம் பூசின்னு இருக்காருல்லம்மா, அது இல்லாமல் அந்த மரகத்தோட பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு ஒரே வீடு. இல்லை ஆக்சுவலி நம்ம 2 நாள் முன்னாடி போயிருந்தா அப்படி சேவிச்சிருக்கலாம். ஆமாம் 2 நாள் நாங்கள் போகும்போது 2-3 நாள் ஆயிடுச்சு. அப்படிலாம் கிடையாது. இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே திரும்ப. ஆனால் அந்த வாட்டி அது நடந்தது. ஓ அப்படியா? கும்பாபிஷேகம் நடந்ததுனால நடந்தது. அப்படியா? அதனால அந்த வருஷம் மட்டும் நடந்ததுனால ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு மட்டும்தான் அன்னைக்கு. ஆமாம் அந்த கோயிலில் வந்து ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு எல்லா கோயிலுமே ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு நடராஜருக்கு இது நடக்கும், திருமஞ்சனம் நடக்கும். இது வந்து மரகத நடராஜருக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணிக்க தான். ஆனால் இந்த வாட்டி கும்பாபிஷேகம்ன்றதுனால அன்றைக்கி பண்ணியிருக்கா. ஸோ அதை எங்களால் சேவிக்க முடியல. ஆனால் இருக்கிறது வரைக்கும் சூப்பராகவே சேவிச்சோம். ஆனால் பயங்கர வெயில், சரியான வெயில். பட் பெரிய பெரிய பிராகாரமா சிவனுக்கு. நம்ம அம்பாளுக்கு எங்கே பிராகாரம்னு தெரியாமல் சுற்றிருந்தோமே. தனியாக இருக்குது. ஆமாம் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் தனியாக போகிறது, இங்கே ஒரு என்ட்ரன்ஸ். அதாவது தனித்தனி கோயிலாக இருக்குது. இங்கே சுவாமி மட்டும் இருக்கார், அங்கே அம்பாள் மட்டும் இருக்கா. இந்த இடத்துல மரகதலிங்கம். அதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் தான். ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் சேவிச்சோம். நெக்ஸ்ட் போன இடம் அங்கே வாராகி. அது பக்கத்துலேயே வாராகி கோயில் இருக்கு. ரொம்ப சுயம்பு வாராகியா, அதையும் சேவிச்சிட்டாங்க. பேக்கேஜ் எல்லாம் எங்கே போனால் தேவிப்பட்டினம். சொல்லு
அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. நவகிரகங்கள் வந்து கடலுக்கு நடுவில் அழகாக அப்படி நடந்து போகிற மாதிரி இருந்தது. எல்லா நவகிரகத்தையும் பரிகார ஸ்தலம் அது க்ளீனாக. அதுக்குமே நம்ம உள்ளே போய் பரிகாரம் பண்ணுறதுனா தான் காத்தாலேயே இறங்கணும் போல இருக்குது. பரிகாரமாக ராமர் பண்ணதுன்னு சொல்லுமா? அதான் ராமர் பிரதிஷ்டை பண்ணது தான். ராமர் நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ண இடம் தான் அது. கடலுக்கு ஸ்கொயர் மாதிரி அழகாக கட்டி வச்சிருக்கா. நிறைய இது வந்து அந்த ராகு கேதுலாம் வந்து ரொம்ப உள்ளுக்கு தான் இருந்தது. தான் வெளியே ராமர் காலத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணார், இப்போ அழிச்சிருக்காதா. ஆனா கடலுக்கு நடுவுல இருக்கு. ஆக்சுவலி நமக்கு வழி போட்டு வச்சிருக்கா, நம்ம போய் சேவிச்சுட்டு அங்க அந்த வீடியோவே அட்டாச் பண்றேன். பரிகாரமா இருந்தால் நம்ம இறங்கி கூட போய் பண்ணலாம். அது மார்னிங் மட்டும்தான் யாருக்கு பரிகாரமாக காத்தாலே போனோம் போல இருக்கு. அந்த மாமா உள்ளே போய் இந்த பரிகார பூஜை பண்ணுறா. அப்பார்ட் ஃப்ரம் எல்லாருக்கும் ஒரு நார்மல் பூஜை ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது மாதிரி சொல்லிடுறா. அவள் நட்சத்திரம் பேர் சொன்னால் அதையும் பண்ணுறா. அதுவுமே பார்க்க வேண்டிய இடம். சுற்றி கடல் தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஐயோ பயங்கர பெரிய ஸ்பெஷல்னா அலை அடிக்காதான். அது ஆமா அலையே அடிக்கல. அதுதான் பெரிய ஸ்பெஷல். அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஆக்சுவலி ராமேஸ்வரமே ஃபுல் தண்ணி தான். எங்க பார்த்தாலும் கடல் தண்ணி. தீவு. ஆமாம் தீவு. ஆக்சுவலி 41 தீவு இருக்கான். இதுவும் இம்பார்ட்டன்ட் மேட்டரு. 41 தீவில் ஒரு தீவு, அது பேர் மறந்துட்டேன், கடையானோ என்னமோ எனக்கு ஞாபகம் இல்லை. டியூஸ்டே மட்டும் அதை அலோவ் பண்ணுறா. பாம்பன் பாலம் நீங்கள் போகிறீங்கல்ல, அங்கேருந்து நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணுறா. என்ட்ரி வந்து 300 ரூபாய் ஒருத்தருக்கு. அவளே ஆக்ஷன் போயிட்டு அந்த தீவை காமிச்சு கூட்டிட்டு வந்துடுறா. அது என்ன டீட்டெயில்ஸுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லைனா நீங்கள் வேறு யாரோட vlog அது கூட பார்த்துக்கலாம். அந்த தீவுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறா. 41 தீவு இருக்கான் ராமேஸ்வரத்தில். ஆக்சுவலி நிஜமாவே அது தீவு தான். ஏன்னா பாம்பன் பாலத்தை வந்து பார்க்கும்போது குட்டி 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 குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்தது ஆக்சுவலி. அண்ட் அது முடிச்சுட்டு எங்கம்மா வந்தோம்? அவ்வளோதான் வந்துட்டோம். நம்ம தேவப்பட்டினம் போனோம். இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தேவப்பட்டினம். அதுக்கப்புறம் இதெல்லாம் போனோமேம்மா, ராமர் பாதம்லாம் போனோமே. நெக்ஸ்ட்டு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணா, என்னடி இது வரைக்கும் போயிட்டு இதுக்கப்புறம் எப்போ நம்மலாம் வரப்போகிறோம்னு தெரிலன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தில் ராமர் பாதம் இருந்த இடம், அதுவும் பயங்கரமாக இருந்தது. அங்கே வந்து கோயில் தெரிஞ்சுது. அங்கே அந்த அது கூட அட்டாச் பண்ணுறோம். அந்த கோயிலே தெரிஞ்சுது. ஆமாம், அங்கே வந்து பார்த்தா ராமேஸ்வரம் கோயில் தெரிஞ்சுது. கோயிலை சுற்றி கடல்மா எப்படி இருந்தது. எல்லா கடல். நிஜமா நான் இந்த வாட்டி போகும்போதெல்லாம் என்ன யோசிச்சேன்னா, நிஜமாவே ராமர் அங்கே இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும். அந்த ஹிஸ்ட்ரிக்கே போயிட்டேன் நான். ஒரு கடலை சுற்றி ஒரு இடத்துல எப்படியா இருந்தாலும் அது நமக்கு ஒரு ஆச்சரியம் தானே. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் நம்ம டிவியில் பார்க்கறது வேலை. ஆனால் நீ சொன்னியே ஏன் ஆக்டர்ஸை பார்த்தா ஆண்றீங்க, நிஜமா எனக்கு அங்கே போகும்போது தான் ஆண் இருந்தது. ஏன்னா ராமர் வந்திருக்காரா, ராமர் இதை பண்ணாரா, ராமரோட பாதம் அவ்வளோ அழகா இருந்தது. ராமரோட திருப்பாதமா எத்தனூண்டு இருந்ததுமா அழகா. அதுதான் ராமரோட திருப்பாதம். ஆமா இருந்தது. அது வந்து மலை மேலே ஏறி போற மாதிரி இருந்தது. அங்க வந்து சேவிச்சோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொன்று அந்த கல் வச்சு ஏதோ கேம்பிளிங் நடக்குதுன்றா, அது வேணும்ன்ற மட்டும் போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த கல் பெருசா கேம்பிளிங்ன்றா. நாங்க போல மிதக்கிறது ஏதோ மிதக்கிற கல். விபீஷணனுக்கு பட்டம் சூட்டின இடம் தாமா அந்த இடம். அது அந்த கல் மிதக்கிற இடம். அந்த இடத்துக்கும் போனோம். அங்கேயும் ஒரு பெருமாள் தான் இருந்தார். அது எனக்கு தெரியல. அப்புறம் லக்ஷ்மண தீர்த்தம், ராமர் தீர்த்தம், சீதை தீர்த்தம். அந்த லக்ஷ்மண தீர்த்தத்துக்கு நாங்கள் போகலன்னு நினைக்கிறேன். ராமர் தீர்த்தத்துக்கு நம்ம போனோம். அவர் கூட ஏதோ கதை சொன்னார். அந்த கதையை நாங்கள் இப்போ அட்டாச் பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுதான் அந்த ராமர் தீர்த்தத்தோட கதை. ஸோ ராமர் பாதம், ராமர் தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், சீதை தீர்த்தம் இதெல்லாம் போயிட்டு வந்தோம். அப்துல் கலாம் மாத்துக்கெல்லாம் நாங்கள் போகல. லாஸ்ட் டைமே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து ராமேஸ்வரம் அந்த vlog. 5:25 ட்ரெயின். அப்புறம் 5:25 வந்து 5:25 ஏறணும். ஆக்சுவலி அந்த ஹோட்டலில் நீங்கள் எதாவது சாப்பிடலாம், ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்க, சூப்பராக இருந்தது. இல்லை எல்லாமே போனால் வேற லெவல். ஹோட்டல் ரூம்ஸும் நல்லா இருந்தது. வேணுன்றோ புக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விஷ். ஃபுட்டும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து கேபுக்காரா வந்து உங்களுக்கு வேணா அந்த நம்பரையும் வேணா போட்டு விட்றோம். யார் வேணுமோ. அந்த ஞாபகம் இல்லை, ஆனால் சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஹோட்டல் ஞாபகம் இருக்கு. மற்றபடி கேப் நம்பர் கூட இருக்கு. அண்ட் இந்த இடத்தெல்லாம் நீங்கள் சுற்றி பாருங்க. 2 days போதும். ஆக்சுவலி 2 full days வந்து பயங்கர சஃபிஷியன்ட் டைம். ஆக்சுவலி வெயில் இல்லாத டைமாக போங்க, கொஞ்சம் உடம்பு பார்த்துன்னு போங்க, அவ்வளோதான். அண்ட் ஃபுட்டு பியூர் வெஜ்ஜுக்கு அம்மாவே சொல்லிட்டேன் அந்த ஹோட்டல் எங்கெல்லாம் இருக்குது. அது கீழே ஜெயின் இதுவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தா செப்டம்பர் அக்டோபர்லாம் போனால் சூப்பராகவே இருக்கும். வெயிலும் கம்மியாகிடும். மழை வர டைமில் போனோம். ஆக்சுவலி அங்கே செமையாக. ஆக்சுவலி ராமநாத சுவாமி கோயில் போனது தான் எனக்கு பயங்கர திருப்தி. ப்ளஸ் அந்த ராமர் பாதம் போனப்போ நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். ஐயோ ராமர் இங்கே வந்து என்னெல்லாம் எப்படி அங்கே ஒரு வசதியும் இருந்திருக்காரு இல்லைம்மா, எப்படி தான் நடந்திருப்பாரோ. ராமர் இங்கெல்லாம் இருந்தாரோ. அவதார புருஷன். அதனால அதை பற்றி நம்ம யோசிக்கவே முடியல. இல்லை நான் யோசித்தேன். என்னை எதாவது யோசிக்க வச்சு விடாம. சரி யோசிச்சு எதோ பத்தி யோசிக்கிறதுக்கு ராமர் வந்தாரான்னு யோசிக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம்? ராமரை யோசிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெயமரவியை விட்டுட்டியா? ஏமா அப்படி என்னையே காட்டுறது. ஸோ அதனால கட்டாயமாக
போகாதவா ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்க. போன வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா போய் நீங்க இந்த வாட்டி நாங்க சொல்லிட்டோம், நீங்க போய் தான் ஆகணும். ஏன்னா அது நிஜமா ஆக்சுவலி பரிகார ஸ்தலமா அது ஆயிடுத்து, அது வேற சமாச்சாரம். ஆனா நிஜமா நம்மள நீங்க ட்ரெயின்ல தான் போகணும் இந்த வாட்டி. ஆனா போனா பயங்கரமா நிஜமா நாங்க சொன்ன இடம்லாம் போங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. திருப்புலானி போயிட்டு வாங்க கண்டிப்பா. நல்லா இருந்தது. பார்த்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் நாங்க vlog போடுறோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் subscribe. subscribe. Thank you. Okay, thank you. Bye.